பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான கப் கேக் செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்தாமல், நம்ம மைதா சேர்த்தாமல், பட்டர் சேர்த்தாமல், ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியான பொருள் வச்சு வீட்லேயே நம்ம எப்படி செய்யறதும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கோதுமை மாவு கப் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 750 கிராம், நாட்டு சர்க்கரை 750 கிராம், முந்திரி 100 கிராம், டிட்டி ஃப்ரூட்டி 200 கிராம், பால் 750 ml, தயிர் 300 ml, ஆயில் 250 ml, பேக்கிங் பவுடர் 30 கிராம், பேக்கிங் சோடா 10 கிராம், வெனிலா எசன்ஸ் 15 ml. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் சின்னதாக கட்டி இருக்கும், நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல். கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பு, பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கலந்துக்கிறோம். இந்த மூணுமே நம்ம இதில் கலந்துட்டு நம்ம கேக் மிக்சரில் வந்து அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய மாவு இருக்கனால நம்ம கொஞ்சமாக ஜலிச்சுட்டு கலந்துக்கலாம். நம்ம இது கலக்கும் போதே கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நம்ம கட்டி இல்லாமல் கலக்கணும், அதுக்கு தான் இந்த விஸ்கை வச்சு கலந்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸு சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பாதாம் பிடிச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம கொஞ்சமாக டிட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். மேலேயும் நம்ம போடலாம், அது உள்ளேயும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக் வந்து நம்ம வீட்டு அடுப்பில் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம இந்த கப் கேக் வச்சுக்கலாம். அதுக்கு இதையும் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தவா வந்து மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கப் வாங்கி இந்த மாதிரி கப்பில் வச்சுக்கிறேன். கப்பு, டம்ளர், எந்த சைஸ் கப்பு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த இதில் வச்சுட்டு இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் நம்ம ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றணும். கீழே எல்லாம் நட்ஸ் போய் நின்றுக்கும். இப்போ நம்ம பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். அது மேலே கொஞ்சம் டிட்டி ஃப்ரூட்டி, ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு மேலே இந்த கப்பு வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இது கிராஸாக வைக்கக்கூடாது, கிராஸாக வச்சா சைடெல்லாம் இதாகும். அதனால் இப்போ நேராக வச்சுட்டு இப்போ 4 கப்பு வச்சுருக்கோம். இப்போ ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். கேக் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி கப்புலையும் கேக் ஊற்றணும். நம்ம இதே இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம உப்பு பெரிய பாத்திரத்தில் உப்பு வச்சு அதுலேயும் வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தில் வச்ச கேக் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி குத்தி பார்த்தோம்னா தெரியும், ஒட்டாமல் வந்திருந்தா. இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி கப்பில் ஊற்றி வச்சுருந்தோம் கேக்கெல்லாம் பாருங்கள். ஆறினோன்னு இந்த கப்பு அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், கப் கேக்கு. இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி கப்பு இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கேக் ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தோம். அந்த கேக்கும் நல்லா ரெடியாக இருக்குது. அதுவும் சூடு ஆறினோடனே நம்ம கமுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து, இது வந்து மைதா சேர்த்தாமல், எக்கு இல்லாமல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டர் போடாமல், நம்ம இதெல்லாம் இல்லாமல், நம்ம ஓவனும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த கேக் செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்போ இல்லை டம்ளரில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் ட்ரேலையே நம்ம ஊற்றி வச்சுருந்தோம்னா ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டைப்லேயும் நீங்கள் வீட்டில் செய்யலாம். அது மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க, மைதா இல்லாமல், எக்கு இல்லாமல், பட்டர் இல்லாமல், ஓவன் இல்லாமல் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த கேக் செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம மைதா இல்லாமல், பட்டர் இல்லாமல், எக் இல்லாமல், ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு நாட்டு சர்க்கரையும் வச்சு ரொம்ப சூப்பராக கப் கேக்கும் நம்ம வந்து பெரிய கேக்கும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.